ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க. and on the ground. So we should be able to get. நான் ரீல்ஸ் தள்ளிட்டு இருக்கும்போது இந்த ரீலை பார்த்தேன். அது எப்படி ஒர்க் ஆகுதோ இருங்க காமிக்கிறேன். இந்த பல்ப் எப்படி எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும், கிரவுண்டுக்கும் நடுவுல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுறதுனால தான். இப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பல்ப்ல இருக்கிற எலக்ட்ரான டிஸ்டர்ப் பண்ணி ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோவ ஏற்படுத்தும். அதனால வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ நடக்கும். அதனால வந்து அந்த பல்ப் எரியுது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு சிம்பிள் டெர்ம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 பிளேட் கெப்பாசிட்டர் எடுத்துக்கோங்க. அதில வந்து இது வந்து ப்ளஸ்ஸு, மைனஸு நடுவுல வந்து டைஎலக்ட்ரிக்ஸ் இருக்குமா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். இதில வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதே கதை தான் இங்க. இது வந்து ப்ளஸ்ஸுன்னு எடுத்துக்கோங்க. கிரவுண்ட் வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நடுவுல கிரியேட் ஆகுதா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பல்ப்ல வந்து எலக்ட்ரான டிஸ்டர்ப் பண்ணி இது மாரி க்ளோ ஆகுது. இதுவே இந்த மனுஷன் ஷூ போட்டிருக்கிறதுனால தான் வந்து இந்த பல்ப் எரியுது. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷூ வந்து இன்சுலேட்டரா ஆக்ட் ஆகுது. ஒருவேளை இந்த மனுஷன் ஷூவ கழட்டிட்டு வெறும் கால்ல நின்னான்னா பல்ப் எரியாது. அதான் இது. அந்த மனுஷன் ஷூ போடாம இருந்தா என்ன இருக்கும்னு இந்த வீடியோல பாருங்க. It's only because my shoes insulate me from the ground. If I take off my shoe, well, then it runs through me. Insulated, not insulated. அவ்வளோதான் இந்த வீடியோ. இது ஒரு டேஞ்சரான விஷயம் கூட. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய்.